வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நாடொன்றின் நிலைபெறான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தாத சீனாவின் முதலீடுகளால் கடன் சுமைகளை அதிகரிக்கும் என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷியா எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று முன்தினம் பயணம் மேற்கொண்டிருந்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷியா தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போதே சீனாவின் முதலீடுகள் மற்றும் சீன தூதுவரின் உள்ளக விவகார தலையீடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். போரால் பாதிக்கப்பட்டு வடக்கு மாகாணத்தை கட்டியெழுப்புவதில் இந்தியா ஆர்வமும் அக்கறையும் கொண்டுள்ளது. எதிர்காலத்தில் வடமாகாணத்தில் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் இந்தியா தொடர்ந்தும் செயற்படும். இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு பிரதேசத்தின் அல்லது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டு நிலைபெறான அபிவிருத்தியை அடைவதே இலக்காகும். இந்தியாவை போன்றே அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் ஆகியனவும் செயற்படுகின்றன. ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் அவர்களின் முதலீட்டு திட்டங்கள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதோடு அவை நிலைபெறான இலக்குகளை பெரிதாக மையப்படுத்துவதில்லை. ஆகவே சீனாவின் நிலைபெறற்ற முதலீடுகள் எந்தவொரு நாட்டையும் அதீதமான கடன் சுமைக்குள்ளேயே கொண்டு செல்லும் என்று அவர் எச்சரித்துள்ளார். வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவர் சந்தேகத்துக்கு இடமான மாத்திரைகளை அதிகளவில் உட்கொண்டமையால் இறப்பு சம்பவித்திருக்கலாம் என்று உடற்கூற்று பரிசோதனைகளின் அடிப்படையில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த வல்வெட்டித்துறை தீருவில் பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் சந்திரபாலன் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் திடீர் சுகவீனமுற்றதை தொடர்ந்து அவர் ஊரணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். சடலம் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கு சென்ற பருத்தித்துறை பதில் நீதிவான் திருமதி விஜயராணி ஒரு திரேஸ்வரன் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சடலத்தை ஜாழ் போதனா மருத்துவமனையில் ஒப்படைத்து உடற்கூற்று பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தார். சடலத்தின் மீதான உடற்கூற்று பரிசோதனைகள் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலையிலேயே ஒரு வகை மாத்திரைகளை அதிகளவில் உட்கொண்டமையால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக பகுப்பாய்வு நடவடிக்கைக்காக மாதிரிகள் பெறப்பட்டு அவை கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள மாதம் 46 லட்சம் ரூபாய் வாடகை பெறுமதியுடைய அரச வதிவிடம் மீளப் பெறப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடு வழங்கப்பட மாட்டாது என உறுதியளித்திருந்தோம். எதிர்காலத்தில் எனக்கு வீடொன்றும் தேவையில்லை என தற்போதே கடிதம் வழங்கக்கூட நான் தயார். மஹிந்த ராஜபக்ச தற்போது தங்கியுள்ள வீட்டின் பெறுமதி தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது. வீடு மாத்திரம் மதிப்பிடப்பட்டுள்ளது. காணி இன்னும் மதிப்பிடப்படவில்லை. வீட்டுக்குரிய மாத வாடகை 46 லட்சம் ரூபாவாகும். சட்டத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிக்கு வீடொன்று வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லையேல் சம்பளத்தில் 1/3 பங்கு வழங்கப்பட வேண்டும். நாம் வீட்டை பெறுவோம். சம்பளத்தில் 1/3 பங்கான 30,000 ரூபாவை வழங்குவோம். அவ்வாறு இல்லையேல் மிகுதி கட்டணத்தை மாதாந்த நிலுவையாக செலுத்திவிட்டு அங்கு அவர் தங்கியிருக்கலாம். வாடகையை செலுத்தாவிட்டால் அவர் வெளியேற வேண்டி வரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசு காணி ஒன்றுக்கு போலி ஆவணங்கள் தயாரித்து 22 மில்லியன் ரூபாவுக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இந்த காணி விற்பனை இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. இதையடுத்தே சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. அளவுக்கு அதிக நீர்வரத்து காரணமாக பாவற்குளத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆதலால் பொதுமக்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. இதையடுத்தே பாவற்குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன என்று வவுனியா மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது.
தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றமையால் மேலும் பல வான்கதவுகள் திறக்கப்படும் சாத்தியங்கள் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாவற்குளத்தில் நீர் வழிந்தோடும் பகுதிகளில் உள்ள கந்தசாமி நகர், கிறிஸ்தவ குளம், பாவற்குளம், படிவம் 56421 வேப்பங்குளம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களும் நெழுக்குளம், நேரியகுளம் வீதியூடாக பயணிப்பவர்களும் கூடுதல் அவதானமாக போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயமுனி சொய்சா மோசடி தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டு வாகனம் ஒன்று ஹப்புத்தளை பகுதியில் கடந்த மாதம் கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த வாகனம் முன்னாள் அமைச்சர் விஜயமுனி சொய்சாவுக்கு சொந்தமானது என்ற விடயம் தெரியவந்ததை தொடர்ந்து அவர் கடந்த 14ஆம் தேதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.